ஏன்னா ரிஷபம் எப்பயுமே அப்படின்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கு 10 தடவை அவங்களே ரிசர்ச் பண்ணிப்பாங்க. இவனுக்கு கிடைச்சிச்சு பாரு மாங்காய் சைஸ் மச்சோன்னு சொல்ற அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போயிடும். ரிஷபராசிக்காரங்க வரைக்கும் கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது, கேட்க நினைக்கிறது எல்லாமே கடவுள் கொடுக்க. பட் ஸ்டில் யார் யாருக்கு இந்த வியாபாரம் பெருகும்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். விஸ்வரூப வளர்ச்சியை காட்டுவாங்க. இது வரைக்கும் ஏன்னா படம் எடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட் புதுசா நான் டைரக்டர் ஆயிருக்கேன், புதுசா கவிஞர் ஆயிருக்கேன். ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம். ஐபிஎஸ் மூலமா குழந்தை பறக்குமா? எஸ் பறக்கும். ஏன்னா ராகுவோட பொசிஷன் நல்லா தான் இருக்கு. சொத்து வருமா? எஸ் வரும். பூர்வீக சொத்தே வரும், உயில் சொத்து வரும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எந்த மாதிரி மாற்றம் ஏற்றத்தை கொடுக்க போகுது? ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இவனுக்கு கிடைச்சிச்சு பாரு மாங்காய் சைஸ் மச்சோன்னு சொல்ற அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போயிடும். நம்மனாலும் சரி நம்பாடும் சரி, அதுதான் உண்மை. ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் போதே 11ஆம் இடத்தில் லாபத்தில் சனி இருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஒரு 2.5 வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது, கெத்தா தான் இருக்க போறாங்க. அதை தாண்டி குருவோட பொசிஷன் 3ல வர்றது அப்படின்றது நிறைய கம்யூனிகேஷன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு நிறைய டிராவலை இண்டிகேட் பண்ணுது. அதை தாண்டி தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் 3ஆம் இடம். அந்த இடத்துக்கு குரு வரார். அது உச்ச குரு ஆகும்போது குருனாலே ஜாதகர் தான். ஏன்னா ரிஷபம் எப்பயுமே அப்படின்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கு 10 தடவை அவங்களே ரிசர்ச் பண்ணிப்பாங்க. அவங்க கொடுக்குற விஷயம் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களே ஒரு 10 தடவை பண்ணி நீங்க நல்ல ரிஷபராசி குழந்தையா இருந்த பாருங்க, 10 தடவை டிராயிங் வரைச்சி கிழிச்சு போட்டு 11 டிராயிங் தான் கொண்டு போய் மிஸ்டேக் கொடுக்கும். இது இயல்பு. ஏன்னா அவ்வளோ அவங்க மெனக்கெடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபராசிக்காரங்க தான். இது வரைக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிகளுக்கு சோதனையா இருக்கும். சோதனையை சாதனையாய் மாற்றக்கூடிய காலம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ஆல்மோஸ்ட் 10ல இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்பயும் ஒரு 4 மாசத்துக்கு குருவோட கண்ட்ரோல்ல இப்போ 13ஆம் தேதியே ஆல்மோஸ்ட் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரிஷபத்துக்கு நிறைய டிரான்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்ச்ல இருந்தே நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் சும்மா சொன்னா வாயில புண்ணு வந்துடும் சொல்றேன். நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருக்க போறாங்க. ரிஷபராசிக்காரங்க வரைக்கும் கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது, கேட்க நினைக்கிறது எல்லாமே கடவுள் கொடுக்க போறாரு. பயங்கரமான ஜாக்பாட் கிடைக்க போகுது. இந்த ஜாக்பாட் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி உடனே கூரையை பிச்சுட்டு கிடைக்கிறது இல்லை. அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்காம இருக்கும்ல, அதெல்லாம் நடக்கும். இப்ப சில பேருக்கு வேலை கிடைக்கணும், அது கிடைக்கும். இப்போ நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்காம இருந்ததோ மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் கிடைக்கும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதால நிறைய பேர்கிட்ட போய் நீங்க பேசுவீங்க. தயக்கம் முதல்ல கட் ஆகும். ரிஷபராசிக்காரருக்கு இந்த தடவை நான் ரொம்ப சந்தோஷமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் தயங்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் அப்படியே நிவர்த்தி ஆகி தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். நிறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த தடவை. 3ஆம் இடம் முழுக்கும்போது நிறைய டிராவல் பண்றது, நிறைய இடம் வாங்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா எனக்கு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே பாசிட்டிவ் சைனா தான் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 17 18 வருஷத்துக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை மழைலாம் இல்லை, அடமழை தான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. பெயர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தோம்னா முதலாவதாக ஆயிருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினால அவங்களுடைய வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வியாபாரம் ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். டபுள்லாம் கிடையாது, ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டில் யார் யாருக்கு இந்த வியாபாரம் பெருகும்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஐடி ஃபீல்டில் இருக்கிற ரிஷபராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திரனை அடிப்படையாக வைத்து ஐடி ஃபீல்டு தீர்மானம் செய்யப்படுகிறது. அங்கதான் சந்திரன் உச்சமாறாரு, எல்லாம் ஓகே. ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க திரும்ப ஐடி கம்பெனி போடுற அளவுக்கு வளருவாங்க. அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க முதலே ஆகக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்கு. இப்பயே அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாமான்றத இந்த மார்ச் மாதமே குரு உங்களை இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க நிறைய ஏஐ மூலமா பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த 100 விழுக்காடு யாருக்கு இருக்குன்னு இந்த 12 ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய ஏஐ பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை காட்டுவாங்க. இது வரைக்கும் ஏன்னா 3ஆம் இடம் தைரிய வீரியத்தெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன், என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த 3ஆம் இடம். உங்களுடைய சுயத்தை காட்டக்கூடிய இடத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம். அப்ப நான் யாரு அப்படின்றத என்னுடைய செயல்கள் தான் வெளிப்படுத்தணும். இந்த தடவை வெளிப்படுத்துவாங்க ரிஷபராசிக்காரங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கு சூப்பர்னா படம் எடுக்கிறாங்கல்ல, கேமரா ஃபீல்ட் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும். படம் எடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட். புதுசா நான் டைரக்டர் ஆயிருக்கேன், புதுசா கவிஞர் ஆயிருக்கேன், நான் என்னுடைய வாழ்க்கையில நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணி எனக்கான அங்கீகாரத்துக்கு தேடுறேன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு
தாறுமாறா இருக்கும். அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஆனா, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ கொஞ்சம் கவனம். என்ன மேடம் ரியல் எஸ்டேட் பூம் ஆகும்னு சொல்லிட்டு இப்படி வைக்கிறீங்கன்னா, யாரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ ரிஷப ராசிக்காரங்க, கொஞ்சம் செப்டம்பருக்கு மேல கவனம். அதுவரைக்கும் நல்லா இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட்டுக்க வேணாம். அதுவரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். நெறைய பேருக்கு சொத்து வரதுக்கான வாய்ப்பு. விக்காத இடம்லாம் விக்கும் இந்த தடவ. ரிஷபராசிக்காரர்களுக்கு வேணாங்க. சூப்பரா இருக்குங்க. எல்லாம் பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கு. நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. வீடு, வேலை மாற்றம், இடமாற்றம், சில பேர் ஃபாரின்ல வேலை தேடி இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ரெசெஷன்னால திருப்பி வந்திருக்காங்க ஃபாரின்லேருந்து. இப்படி கூட்டா எப்படி இருக்கு? கண்டிப்பா ரிஷபத்துக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. ம். சில பேர் வெளிநாட்டுல இருந்தா இங்க வர்றதுக்கான யோகம் இருக்கு. அது மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நெறைய ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் முனைவோர் ஆவாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தனியா ஒரு யூனிட் போட்டு பண்ணுவாங்க. ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ரோஹி நட்சத்திரம். நடுநாயகம் இருக்காது. இதுவரைக்கும் வாழ்க்கை சக்கரத்துல கீழ போனவங்கலாம் இந்த தடவ மேல ஏறிடுவாங்க. மேல இருக்கவங்க கீழ போவாங்கன்னா, கீழ போமாட்டாங்க. ஜெயண்ட் வில் மாரி அங்கேயே நிக்கும். அது மேல தான் இருக்க போறாங்க இந்த தடவ. ஏன்னா, அந்த அளவுக்கு பிளானட்டரி பொசிஷன் சூப்பரா இருக்கு. ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம். அப்படியே பார்டருக்கு ஆனா தப்பிச்சுட்டேன்டா சாமிம்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு சுப கிரகத்துடைய பார்வை நல்லா இருக்கு. நான் திரும்பவும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உடனே கூரைய பிச்சுட்டு கோடி கோடியா கொட்டும். அது இல்ல பெயர்ச்சிகள் நல்லா இருக்கிறது. இப்போ 11ல சனி இருக்காரு அப்படின்னா, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு லாபத்தின் வரக்கூடிய வாய்ப்ப சனி குடுத்துருவாரு. நாளைக்கே வேலைக்கு போனா கூட, நாளை கழிச்சு உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம குடுங்க, நான் குடுக்குறேன்ற அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வரும். மத்த ராசிக்காரருக்கு வருமானா? அது வராது. அப்ப இதுதான் நம்மளுக்கான ஜாக்பாட். இதுதான் காப்பாத்தக்கூடிய ஒரு புதையல் அப்படின்றபோது, ரிஷபராசிக்காரருக்கு வேலை இழப்பு இருக்கும். அதே சமயம் வேலையும் கிடைக்கும். ஸோ, அதனால பெருசா ரொம்ப நாள் நான் வீட்ல உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் இருக்காது. எனக்கு தெரிந்து இந்த 4ஆம் இடத்துல இருந்த கேது ரொம்ப ஒரு மாரி வீட்டுக்குள்ள மனரீதியாக ஒரு மாரி கிழக்கங்கள குடுத்துட்டே இருந்திருப்பாரு. வெளியில சொல்லவே முடியாது. ஆனா அவங்க 100 யோசனை யோசிச்சிருப்பாங்க. அத தாண்டி இந்த கூட்டா சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆமா. இவங்க ஒரு டீம் லீடரா இருக்காங்கன்னா, கூட இருக்கவங்க இவங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யாமயே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இந்த தடவ இவங்களுக்கான தலைமைத்துவம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவங்க மந்திர சொல்லா இருக்கும். ஆர்டர் பண்ணா அத எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஏப்ரல்ல இருந்தே இவங்களுக்கான மரியாதை, மதிப்பு எல்லாம் ஒசர ஆரம்பிச்சுரும். ஆம்பள புள்ள பொறக்குங்க. இந்த தடவ எனக்கு ஒரு பையன் பொறக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்னா, இந்த தடவ அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் குடுக்கும் அவர்களுக்கு. சில பேருக்கு அதுதான். சில பேருக்கு பெண் குழந்தை வேணும். எத நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். நெறைய வைரம் வாங்குறதுக்கான யோகம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்ல வைரத்துக்கு ஈக்குவலான ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் வாங்குவார்கள். ஸோ நல்லா இருக்க போது. நெகட்டிவால எதுவும் இல்ல. பட் பண விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது குருவை வைத்து நம்ம பார்க்கும்பொழுது 12 வருடத்துக்கு ஒரு முறைங்கும்போது 3ஆம் இடத்துல குரு வர்றாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது இவங்களுடைய கல்யாணம், முதல் திருமணம் இருக்கட்டும், செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்றவங்க, குழந்தை இவங்களுக்கு ஐவிஎஃப் மூலமா பிறக்குமா? நார்மலா பிறக்குமா? அதே மாரி இவங்களுடைய பணவரவு, ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது வருமா? அதே மாரி குழந்தை பிறப்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இத பற்றி. ஐபிஎஸ் மூலமா குழந்தை பிறக்குமா? எஸ் பிறக்கும். ஏன்னா ராகுவோட பொசிஷன் நல்லா தான் இருக்கு. அதனால பிரச்சனைலாம் இல்ல. 11ஆம் இடத்துல இருந்து 10க்கு 10லேருந்து இப்போ 9க்கு போறாரு ராகு. இந்த 9ல வரனாலே பாக்கியத்த இடத்துல ராகு வரும்போது, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே இந்த பொருளணி, அருளணிலாம் பிரிப்போம். இந்த பொருளணி தான் இவங்களோட கேட்டகரி. ஸோ அவங்கலாம் சூப்பரா இருக்காங்கும்போது காசு பணத்துல பிரச்சனையே இருக்க போறதில்ல. அருளாவது இதாவது முதல்ல காசு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எஸ் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வாய்ப்புகள் உண்டு. திருமணம் அப்படின்னாலே, நான் இயல்பா சொல்றேனே, கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா போனாலும் பரவால்ல. எல்லாரும் இந்த 7ஆம் இடத்த பார்க்கறது, 2ஆம் இடத்த திருமணத்திற்கு முக்கியமான இடமும் 3ஆம் இடமும், 12ஆம் இடமும், 5ஆம் இடமும் தான். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, முதல்ல அவருக்கான இருக்கணும். அமைப்பு இருக்கணும். அந்த தைரியம் வரணும். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். காப்பாத்துறதுக்கான ஒரு தெம்பு வேணும். அதற்கு அவர்களுக்கான ஒரு அடையாளம் வேணும். இதெல்லாம் 3ஆம் இடம் குடுக்க போகுது. அப்ப இதுவரைக்கும் மாப்பிள கம்மியா சம்பளம் வாங்குறாரு. இல்ல அவங்களே ரிஷபராசிக்காரங்களே எனக்கு இப்போதைக்கு நான் அதுக்கு மென்டலி ரெடியா இல்ல இப்படின்னு சொல்லிட்டு நகர்த்திட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த தடவ புடிச்சு குரு மண்டையிலே அடிச்சு போய் கல்யாணம் பண்ண போ அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பை குடுக்க போறாரு. நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. எஸ்பெஷலி காதல் திருமணத்துக்கு ரெட் சிக்னல் இருந்தவங்களுக்குலாம் கிரீன் சிக்னல் விழுவ போகுது. ரிஷபராசிக்காரர்கள் நெறைய பேர் காதல் வயப்படுவார்கள் இந்த தடவ. காதல்ல போய் விழுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஏற்கனவே பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாரி தாடியெல்லாம் வளர்த்து ஷேவ் பண்றதுக்கே காசு இல்லன்றவங்களுக்கு கூட இந்த தடவ புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ காதல் திருமணத்திற்கு பாசிட்டிவ் எஸ். அதே சமயம் நெறைய பணம் இருக்கிற பொண்ணோ, இல்ல பையனோ வருவாங்க இந்த தடவ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல. ஏன்னா, லாபம் எப்படியாவது வரணும். இந்த 10ஆம் வீடு தாங்க மாமியார் வீடு. அதுக்கு 2 தான் 11. அங்க போய் உட்கார்ந்திருக்கும்போது ராகுவும் 10ல உட்கார்ந்திருக்கான். 11ல சனியும் உட்கார்ந்திருக்கான். நெறைய மாமனார், மாமியார் நல்ல இடத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால இதுவரைக்கும் என் பிள்ளைக்கு ஒண்ணுமே அமையல 30 வயசு 40 வயசு கலங்காதீங்க. லேட்டா குடுத்தா லேட்டஸ்ட்டா குடுக்க போறாரு கடவுள். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் குழந்தை பிறப்புல ப்ராப்ளமா இருந்தவங்களுக்கு ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கண்டிப்பா அத டிலே பண்ணியிருப்பாரு.
இந்த தடவை ட்ரீட்மெண்ட்டே இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம கூட குழந்தை பிறப்பதற்கான யோகம் 100 விழுக்காடு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய பேருக்கு வர்த்தகம் எனக்கு தெரிந்த இதுதாங்க. ஃபாரின்ல இருந்தா இங்க வந்துருவாங்க. இங்க இருக்கவங்க ஃபாரின் போவீங்களா? அப்படின்னு கேட்டா, உங்களோட தொழிலுக்காக நீங்க ஃபாரின் போவீங்க தவிர, வேலைக்காக போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்ட் பண்றது பெட்டர். ஏன்னா, உலகமே இங்க தான் வரப்போதுன்ற போது, நீங்க அங்க உட்கார்ந்து கனவு காண்டுட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல. அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க. இங்க இருக்கிறவங்க அங்க போய் வேலை பார்க்குற அளவுக்கு நெறைய பேர் எக்ஸ்போர்ட்ல இருக்காங்கல்ல. இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கவங்க, அதே மாரி லாஜிஸ்டிக் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஃபேன்டாஸ்டிக்கான டைம் பீரியட். சூப்பரா இருக்கு. இதுல சொத்துக்கள் அதே மாதிரி யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாட்டரி யோகம், இல்ல சடனா ஒரு சொத்து வருது. சடனா எனக்கு ஒரு நகை கிடைச்சது. இந்த மாதிரி யோகங்கள் இந்த முறை இருக்கா? ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பா மாமனார், மாமியார் மூலமா சொத்து வரும். சொல்லும்போதெல்லாம் சிரிக்கக்கூடாது. கண்டிப்பா எங்க மேடம் பிரச்சனை தான் வருதுன்னா, இந்த தடவ இல்ல அப்படின்ற மாரி சொத்து வரும். குடும்ப சொத்துக்கள் பிரிக்காம இருக்காங்க அப்படின்னா, இந்த தடவ பிரிப்பாங்க. பிரிச்சு அத வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல என்கிட்ட என்னோட பூர்வீகம் இருக்கு. விக்கவே முடியல. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜூலையிலிருந்து நவம்பர் 12ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக சொத்து வித்து நீங்க ஒரு சொத்த வாங்குவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவ காலடி நிலமாவது ரிஸ்க் பண்ணியே தீருவீங்க. உங்கள சனியும், குருவும் பண்ண வைப்பார்கள். ராகு வந்து அதற்கான வேலையை செய்வாரு செவ்வனே. அதனால கவலையே பட வேணாம். கேது என்னதான் தடைன்னு ஒரு மாரி குடுத்திருந்தாலும், அவரோட டிரான்சிட் செப்டம்பர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றபோது, கண்டிப்பாக அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை சரியாயிடும். நெறைய பேருக்கு அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கவனமா பார்த்துக்கணும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. சொத்து வருமா? எஸ் வரும். பூர்வீக சொத்தே வரும். உயில் சொத்து வரும் இந்த தடவ. நல்லா பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு பக்கத்து வீட்ல ரொம்ப உங்கள பார்த்துருக்காங்கன்னா, அவங்க மூலமா ஒரு சொத்து. முன்பின் அறியாத நபர்கள் மூலமாக ஒரு சொத்து. அதாவது நீங்க இப்ப வேலைக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 பேர் நான் கொலாட்ரலுக்கு என் சொத்த தரேன்ற மாரி சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப். ரிஷபராசிக்காரர்கள் இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். சூப்பரா ம். இருக்கும் அவங்களுக்கு. பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஒரு உத்தியோக பிராப்தி இந்த தடவ உண்டு. ராகு கேதுவை வைத்து நம்ம பார்க்கும்போது, ஆரோக்கியம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு இந்த இடத்துல? என்ன மாதிரி ஆரோக்கிய கேடுகள் வர வாய்ப்பு இருக்கு? எதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கு? ராகு கேது வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய நெகட்டிவா இல்ல. பட் ஆனா இங்க 4ல கேது இருக்கிறது ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க அம்மாவ போட்டு படுத்திட்டு இருக்கு. இவங்கள போட்டு படுத்திட்டு இருக்கு. இது வந்து நெறைய ரிஷபராசிக்காரங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலை ஒரு பெரிய ஆப்பு வச்சிருப்பார். இந்த தடவ அது 3ஆம் இடத்திற்கு போகுது அப்படின்றபோது, மாமனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாரி இளைய சகோதரன், அவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாரி இவர்களுக்கு அடிக்கடி இந்த தடவ கழுத்து சுளுக்கு வரலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த தடவ எனக்கு தெரிஞ்சு மார்ச்லயே ஆரம்பிச்சிருக்கும். தொண்டை கட்டுறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த மாரியான சில சினாரியோக்கள் எட்டி பார்க்கும். நவம்பர் மாசத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அப்பாவோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். யாரு? ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஏன்னா, ராகு வந்து ஸ்ட்ராங்கா மகரத்துல உட்கார போறாரு. இந்த பக்கம் கேது வந்து கடகத்துல இருக்க போறாரு அப்படின்ற கடகம் வீடே கொஞ்சம் மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்ற போது, அது நீர் வீடு, இது ஒரு நில வீடு. 2ம் சேர்ந்து இயங்கும்போது மென்டலாவும், பிசிக்கலாவும் அவங்க கொஞ்சம் அலையறதுக்கான வாய்ப்புகள் ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேல கண்டிப்பா இருக்கு. மருத்துவமனையை நோக்கி. அதே மாரி உங்க அப்பாவினுடைய உடல்நிலை, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஆஃப்டர் செப்டம்பருக்கு மேல பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும். ஆனா, நம்ம சொல்லுவோம்ல, நெறைய பணம் வந்ததுன்னா நம்ம ஹெல்த்த கேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு. அந்த நிலைமை தான் இந்த ரிஷபராசிக்காரருக்கு வரப்போகுது. அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நான் சொன்ன மாரி வாய்ப்புகள் வரப்போகுது. திடீர்னு ஒரு டைரக்டர் கூப்பிடுறாரு வாங்கன்னா, நீங்க போ தானே போறீங்க. அப்போ உங்களுக்கு சாப்பாடு மறந்து, தூக்கம் மறந்து, இந்த தடவ சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது. அப்பனால வயிற மட்டும் பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். எப்பயுமே மேம் இந்த குரு அப்படின்னாலே வந்து அது என்ன சொல்றது? அவரு கொஞ்சம் பூசின மாரி அமுல் பேபி மாரி ஆக்குவாரு. நெறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ அமுல் பேபி மாரி ஆகப் போறீங்க. வெயிட் போட போறீங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொலஸ்ட்ரால்ல கவனமா இருக்கணும். இந்த ஒரு வருடம் வந்து இவங்க பாசிட்டிவா கொண்டு போகணும்னா, என்ன கோவில், எந்த தெய்வத்த பிடிச்சு கொள்ளலாம்? வாழ்வியல் முறையில என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம்? இவங்களுக்கான கலர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னா என்ன? ரிஷபராசிக்காரங்கள நம்ம தான் புடிச்சுக்கணும் இந்த தடவ. அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்கு அவங்கட்ட இருந்து வாங்குறதுக்கு. இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். அத தாண்டி நெறைய பேருக்கு சத்ரு நிவாரணி நரசிம்மர் தான். எனக்கு தெரிஞ்சு நரசிம்மர் வழிபாடு பண்ண தேவையில்லாத நெகட்டிவிட்டியும், ரோக அ அ பிரச்சனைகளும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வராது. முடியும் அப்டின்னா ஒரு தடவ பரிக்கல் நரசிம்மர போய் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். இல்லாட்டி சோளிங்கர்லாம் என்னால ஏற முடியாது. பரிக்கல் நரசிம்மர போய் வாங்கிட்டு வாங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு, வியாழக்கிழமை முடியும்னா ஒரு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. இல்ல வீட்லயே எனக்கு நரசிம்மர் ஃபோட்டோ இருக்குன்னா பானகம் வைங்க. சென்னையில இருக்கீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் போயிட்டு நேத்திர தரிசனம் பார்த்துட்டு வாங்க. நெறைய இந்த தடவ படியேறி இறங்குனீங்க. படி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில ஏறுமுகம் தான் உங்களுக்கு. அப்ப 6 படை முருகன் கோவில் உங்களுக்கு புடிக்குது. என்னால முடியும்னா, இந்த வருஷத்துக்குள்ள அந்த 6 படியும் கவர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா,
அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற அடியெல்லாம் ஏறுமுகம் தான். கவலைப்பட வேணாம். சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. என்ன கலர் இந்த தடவ நிறைய ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. நிறைய ஸ்கை ப்ளூ கலர், அந்த டெக் பாய்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த கலர்லாம் பயன்படுத்தும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய ஆண்களா இருக்கும்போது செக்குடு வச்ச ஷர்ட் யூஸ் பண்றதெல்லாம் இந்த தடவ உங்கள் மீதான ஒரு அபிப்பிராயத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கும். ஸோ அந்த கலர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலா இந்த தடவ இந்த நம்பர் நான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, எப்ப வேணா பண்ணி ஒரு முக்கியமான இடத்துக்கு போம்போது இந்த நம்பர உங்களோட இடது கையில எழுதிட்டு போனாலும் சரி, இந்த கிரகத்தினுடைய ஆளுமையின் மூலமாக உங்களுக்கு அந்த விடயம் சக்சஸ் ஆகும். எந்த நம்பர் அப்படின்னா 637216 637216 இந்த நம்பரை நீங்க வந்து உங்க இடது கையில எழுதினாலும் சரி, இல்ல ஒரு நோட் போட்டு எழுதினாலும் சரி, எழுதிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போற இடத்துல சக்சஸ் கிடைக்கும். இல்ல டெய்லியே நீங்க இதை எழுத எழுத உங்கள தெரியாமயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க. தினம் காலையில எந்திரிச்சு ஒரு 10 தடவை எழுத முடியாதா? மேக்ஸிமம் ஒரு 21 டைம்ஸ் எழுதுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். அந்த நம்பரை எழுதிட்டு நீங்க ஒரு 5 செகண்ட் ஆகப்போகுது. எழுதிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, அந்த நம்பர் உங்களை இயக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அதே மாரி இன்வெஸ்ட்மென்ட் பார்த்து பண்ணணும். இன்னொன்னு கடன் வாங்குறதுல கவனம். இந்த தடவ நெறைய நீங்க கட்டுறீங்க நம்புறீங்களா, நாங்க நம்புறோம்னு பேங்க் கடன் குடுக்கும். அதுல மாட்டிப்பாங்க. ஸோ கடன் வாங்காம இருந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. இல்ல கடன்ல மாட்றதுக்கான வாய்ப்பு முதல் ஒரு 5 மாதம். அதுக்கப்புறம் குரு வந்து இந்தான்னு குடுத்துற போறாரு பணத்த, பிரச்சனை இல்ல. ஒரு கடன் வாங்குறதுல கவனமா இருக்கணும். சனியோட பொசிஷன் லக்னத்துக்கு மேலேயே விழுகுதுன்றபோது, நான் அப்படிதான் லக்னமா தான் எடுத்துப்பேன்றபோது, கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த இடத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் மலை ஏறி இறங்க சொன்னேன் முதல்ல. வீடே இருக்குன்னா படிக்கட்டு ஏறி இறங்குங்க இந்த தடவ. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க படிக்கட்டு ஏறி இறங்குறீங்களோ, அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இந்த வருடம் முன்னேற்றத்தை குடுக்கக்கூடிய இதான் ஒரே ஒரு சிம்பிள் உங்களுக்கு. இத பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப். நிச்சயமாக ரிஷப ராசிக்காரர்கள் அதிக பணவரவு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரோக்கியத்தில் நிறைய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.